ஒரு சில இடங்கள்ல வந்து பார்க்கும்போது இந்த மூதாதையர் சொத்துல வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லாம இருக்கு, தடம் இல்லைன்னு சொல்லி அதை வந்து ஒரு அடிமாட்டு ரேட்டுக்கு வந்து அதை வித்துருவாங்க. அந்த மாதிரி கூட ஒரு சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கும். நீங்க வேணா அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்க சர்க்கிள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு. இது கைவிட்டு போற பாவம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம். ஒரு போராட்டத்துக்கு உண்டான பாவம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். இதுக்கப்புறம் வீண் விரயம் பண்றது அல்லது வேற ஏதாவது ஒரு சொத்தை வந்து ஒரு உருமாத்துறது அப்படிங்கிறது 12ஆம் இடம். இது வந்து விரயம்னு சொல்லலாம். இது ஒரு உருமாற்றம்னு கூட சொல்லலாம். 12ஆம் பாவத்துக்கு வந்து ஒரு உருமாற்ற பாவம்னு ஒரு பேர் இருக்கு. இது வந்து விரயம்னு கூட சொல்லலாம். விரயம்னு சொல்லலாம் அல்லது அந்த சொத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு வகையா அவங்க வந்து பயன்படுத்துறது. இப்ப இந்த 4ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் சரி, அல்லது இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துலயோ அல்லது 5ஆம் இடத்துலயோ இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும்.